ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து vlog ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். தோசை, கார சட்னி. ஹஸ்பண்டும் அப்படியும் வெளியே போயிருக்காங்க. ஸோ சிம்பிளான லஞ்ச் மெனு தான். முட்டை குழம்பு வைக்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா பன்னீர் இருந்தது. அபிக்கு பன்னீர் பிடிக்கும். ஸோ அதே முட்டை குழம்பு வைக்கிற ஸ்டைல்ல பன்னீர் செஞ்சிடலான்னு பிளெயின் பாஸ்மதி ரைஸ் குக்கர்ல இப்பதான் வச்சு விட்டுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் கொஞ்சம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். பாக்கி வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சேன். அம்மா போடுறது, பாத்ரூம் கழுவுறது, அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயே முடிச்சனால லேட் ஆகுது. அவங்க வர்றதுக்கு எப்படியும் 2 மணி ஆயிடும். 1 மணி நேரத்துல நம்ம கடகடன்னு இன்னைக்கு பொரியல் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான கிரேவி. அதுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு உரிச்சிட்டேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பல்லாரி வெங்காயம் நீளமா கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளி எல்லாம் தேவையில்லை இருக்கு. ஈஸியான ஒரு கிரேவி தான். கொஞ்சம் கிரீன் கலர்ல இருக்க மாதிரி புதினா மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சு செய்யலாம். ஸோ கடகடன்னு இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களாம் சிம்பிளான லஞ்ச் மெனு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஈஸியா ஏதாவது சட்னி செய்யணும், அதே டைம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன மெனு பண்ணுவீங்க? எனக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் கூட பிடிக்கும். பட் இன்னைக்கு பன்னீர் இருக்கனால இது பண்ணலாங்க. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 pot ரைஸ் எதுவுமே பிடிக்காது. அவருக்கு நல்லா சொதன்னு ஊற்றி குழப்பி அடிக்கணும். வெறும் ரசம் துவையல் இருந்தால் கூட போதும், ஆனால் தனியாக இருக்கும். பிரியாணி செஞ்சாலே என்ன சொல்வார், ஒரு சால்னா வைக்கிறியா அப்படின்பாரு. ஸோ எல்லாரும் பிரியாணினா ஒரு ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அவருக்கு வந்து ஃப்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்ன சொல்றது, கிரேவியா சொதன்னு ஊற்றி செஞ்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் அவர் மட்டும் கொஞ்சம் வினோதமாக இருப்பார். ஸோ வெங்காயம் வெட்டியாச்சு. பேன் எடுத்துட்டு டக்குன்னு இதெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு கடகடன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதே பேன்லேயே கிரேவியும் ரெடி பண்ணிடலாம். அதனால முதல்ல இதை வதக்கி எடுத்துக்கலாம். என்னோடது இன்னும் சர்வீஸ்க்கு கூப்பிடல, அதனாலதான் இதை வச்சே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பர்னர் மட்டும் இக்னிஷன்ல எரியுது. இதுலதான் ஏதோ அடைச்சிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு கையால கிளீன் பண்ணி பார்த்தேன். பட் அது ஒன்றும் வேலைக்கு ஆகல. பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு கிட்டத்தட்ட பச்சை மிளகாய் போட்டு தான் செய்ய போறோம். லாஸ்ட்ல கொஞ்சம் வேணா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை வெட்டு அது எல்லாத்தையும் இதுல போட்டு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து அரைச்சிட வேண்டியதுதான். ஸோ வேற என்ன ஏதாவது சீரீஸ் படம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அடல்சன்ஸ் பார்த்துட்டேன். டிராகன் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. நீக் பார்த்தேன். எனக்கு நீக் அவ்வளவா பிடிக்கல. ஒருவேளை யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச படமா இருக்கும். டிராகனுமே கூட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா தெரியல. அதனால பாதி பார்த்துட்டு விட்டுருக்கேன். அது இன்னொரு நாள் பார்க்கணும். மலையாள படம் பொன்மேன் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. ஸோ வேற ஏதாவது படம் வந்திருக்கான்னு சொல்லுங்க. 4ஆம் தேதி நயன்தாரா மாதவன் அவங்க நடிச்ச அந்த டெஸ்ட் அது வரும்னு நினைக்கிறேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ அது வந்து அது பார்க்கலாம். மலையாளம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எதுவா இருந்தாலுமே சீரீஸோ இல்லைன்னா மூவியோ எது நல்லா இருக்குன்னு சஜஷன் கொடுங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பார்த்துருவேன், எனக்கு பேரே ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எழுதி வச்சுப்பேன். ஓகே இது பார்த்தேன், ஏன்னா பார்த்துருவேன், பேர் ஞாபகம் இருக்காது. அதனால சஜஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா எழுதி வச்சுட்டு அதை பார்த்துதான் சரி ஓகே இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா மறந்துடாயிடுச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அதை சேர்த்துடலாம். கூடவே 7-8 பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 7-8 முந்திரி பழம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு தேவைப்படுறதுனா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ இது வதங்கிறதுக்குள்ள பன்னீரையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டு பன்னீரையும் லைட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டு வதக்கி வச்சுட்டோம்னா மசாலா அரைச்சதும் கிரேவி கூட்டிடலாம். அவ்வளோதான். சரி கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இது கூடவே கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலாவில் இது மட்டும்தான் சேர்க்குறோம் வதக்கி அரைக்கிறப்போ. ஸோ இது வதங்கிறதுக்குள்ள பன்னீரை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். டெட் இங்கே தூங்குறான், சிட் இங்கே படுத்துருக்கான். 2 பேரும் சாப்பிட்டாச்சு. பால்கனி கதவெல்லாம் இப்போ ஓரளவுக்கு திறக்கிறது இல்லை பாருங்க, மூடியே வச்சுருக்கேன். வெயில் அடிக்குதா முடியல, அதனால் இங்கேயும் மூடிட்டேன். கொஞ்ச நேரம் காலையில் காற்று வர்றதுக்கு திறந்துட்டு
மாப் போட்டேன். கைப்புள்ள முடிச்சதும் மாப் போட்டுட்டு மூடியாச்சு கதவை. ஸோ இந்த லைட் எல்லாம் ஃபியூஸ் ஆகிடுச்சு, அதை வாங்குறதுக்கு தான் போயிருக்காங்க. எல்லாத்தையும் கழட்டி தொங்க விட்டுட்டு வந்து இந்த மாட்டுவாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து. பன்னீரையும் ஸ்லைஸ் பண்ணிடலாங்கிறாங்க. முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கலான்னு ஒரு ஆசை எனக்கு. என்ன மாதிரி பிளான்ட் லோ மெயின்டெனன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய வாங்க போறது இல்லை, ஒரு 2-3 தான். கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்கணும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கணும். எனக்கு இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது அவ்வளவா தெரியாது. அதனால ஏதாவது நல்லா பார்க்கறதுக்கு அழகா, வெயில் ரொம்ப இல்லாம, மெயின்டெனன்ஸுமே கொஞ்சம் லோவா இருந்தது அப்படின்னா ஈஸியா இருக்கும் சமாளிக்க. அதனால அந்த மாதிரி பிளான்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சஜஷன் சொல்லுங்க, வாங்கலாம். அவ்வளவுதான், இது வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதுலயே நம்ம பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில பேருக்கு அந்த கிரீன் தம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு செடிகள் நல்லா சூப்பரா வளரணும். லக்கி பர்சன் அவங்கலாம். நான் ரொம்ப செடியே வளர்த்தது இல்லை, அதனால எனக்கு நெய்வேலியிலயும் செடியெல்லாம் இருக்கும் குவார்டர்ஸ்ல. ஆனா பெரிய பெரிய மரம் தான், இந்த ஃப்ளவர் இந்த மாதிரி இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வளர்த்தது இல்லை. எலுமிச்சை மரம், மாமரம், பலாமரம் அதெல்லாம் நிறைய இருக்கும். அது ஏற்கனவே வளர்ந்து இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை தோட்டக்கார ஆளுங்க வருவாங்க, வந்து நல்லா பெருக்கிட்டு எதுவும் கொத்தி எல்லாம் விட்டுட்டு போவாங்க. அதனால பெருசா நமக்கு அந்த இதெல்லாம் தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த பன்னீரை வறுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக வாங்கிட்டே தான் இருக்கு. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், பன்னீருக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீரை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ஜஸ்ட்டு இது கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு அப்படியே கிரேவி ரெடி பண்ணிடலாம். இதே பேனில் ஒரே பாத்திரத்தில் வேலை முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப வதக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இருக்கட்டும். ஸோ சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பொல பொலன்னு தான் ரெடி ஆகிருக்கு. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ளஃப் பண்ணி விட்டுருவோம். ஃபோர்க் வச்சு நல்லா உதிராக வந்துருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தேன். அவ்வளோதான், இருக்கட்டும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு கேரளா ஸ்டைல் அப்போ மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் வேலை பார்க்கணும் இதுக்கு. ஸோ அரைக்கிறதுக்கு வதக்குனது கூட சேர்த்து அரைக்க கொஞ்சமாக மல்லி காம்பும் மல்லி இலையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கார்னிஷுக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் புதினா இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கு. பாலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து யூஸ் பண்ணேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிஷ்யூ மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுட்டேன். அப்படியே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு நல்லா இருந்தது. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை அலசிட்டு எடுத்துக்கலாம். வதக்குனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட புதினா மல்லி சேர்த்து இதை கொஞ்சமாக
தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பிளேட்டை மாற்றிட்டு அப்படியே இதிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிஞ்சல பொரிஞ்சிச்சு, இதை சேர்த்துடலாம். அரைச்சதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா திரிஞ்சிரும். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், வறுத்து பிடிச்ச ஜீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சள் பொடி. ஸோ பொடியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும். உப்பு நம்ம வதக்கிறப்பயே போட்டிருந்தோம், கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாக திருப்பியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சர்க்கரை டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. சரி, மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மசாலால வதக்கி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு சிம்மிலேயே விட்டுடலாம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கசூரி மேத்தி அண்ட் கொத்தமல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். சூப்பருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கசூரி மேத்தி கொஞ்சம், மல்லி இலை, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான லஞ்ச் முடிஞ்சது. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அதுக்குள்ள கொஞ்சம் ஹாலும் டைனிங் ஹாலும் மாப் போடணும். பாக்கியெல்லாம் போட்டிருந்தேன், அதையும் போட்டுட்டேன். அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டுட்டு ஏதாவது பிளாக், அந்த புத்தேட்டு டிராவல் பிளாக், கேரளாவில் இருக்கவங்க லேடி வந்து ட்ரக் ஓட்டுவாங்க. அவங்க பொண்ணு, அவங்க ஓரக்கத்தி எல்லாருமே. இப்போ வந்து கொஞ்ச நாள் அது பார்த்துட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இப்பெல்லாம் முதல்ல ஓட்டுவேன் 2 வீலர். இப்போ பயமா இருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் எங்கேயா விழுந்து வச்சோம் அப்படின்னா எதுவும் கை கால் உடஞ்சா எலும்பு சேராதே அப்படின்ட்டு அவங்க ட்ரக் ஓட்டுறப்ப இன்னும் நானே ஓட்டுற மாதிரி ஒரு சந்தோஷம். அவ்வளோ பெரிய வண்டியை எங்க வரைக்கும் லடாக்கு, இப்போ கூட மேகாலயா ட்ரிப்பு போறாங்க. அவங்க மாமியார் பாத்தீங்கன்னா 76 வயசா. திடீர்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிளம்புனாங்க. நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க, ஊன்னாங்க, உடனே கூப்பிட்டு போறாங்க. ஸோ அந்த வயசுலயும் அப்படி இருக்காங்க. நம்மலாம் அந்த வயசுல அப்படி இருப்போமா என்னன்னு தெரியல. டச் வுட் நல்லா இருக்கட்டும். ஸோ அதுதான் போய் பார்க்க போறேன். அவங்க என்னது அயோத்தியா இதெல்லாம் கும்பமேளா போன ட்ரிப் இன்னும் முடிக்கல, அது வந்துட்டு இருக்கு. டெய்லி அதை உட்காந்து கொஞ்சம் பார்ப்பேன்.
நல்லா ஜாலியா இருக்கு. நம்ம தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியறது இல்லை. யாராவது நல்லா தைரியமா செய்யறத பாக்குறதுக்கு நமக்கும் ஒரு இது அப்பப்போ தோணும். சரி அப்படின்னா நம்மளும் லைசன்ஸ் வச்சிருக்கோமே, கார் திருப்ப ஒழுங்கா ஓட்டலாமா அப்படின்னுட்டு பார்ப்போம். ஸோ நீங்களும் பாருங்க, vlogs நல்லா இருக்கும். புத்தேட்டு ஃபேமிலி vlogனு ஒன்று இருக்கு, டிராவல் vlogனு தனியா வச்சிருக்காங்க போல. நல்லா இருக்கு அவங்க இது. ஸோ ஹாலையும் டைனிங் ஹாலை மட்டும் மாப் போட்டேன்னா அப்புறம் உட்காந்து பார்ப்பேன். ஸோ சாப்பாடு சர்வ் பண்றப்போ உங்களுக்கு காட்டுறேன். തീർത്ഥാടനയാത്രയായി കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചു വരുന്ന വഴിയാണ്. ആദ്യം നമ്മൾ ഉത്തർപ്രദേശിലെ കാശി വിശ്വനാഥ ക്ഷേത്രത്തിൽ പോയി. പറയുന്നോണ്ട് ഇത് ഭയങ്കര കുലുക്കമായിരുന്നെന്നാണ്. சூப்பரா கிரேவி அண்ட் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சாப்பிட நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் இருந்தால் கூட வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளான இன்னைக்கு லஞ்ச் ரெடி. சிம்பிள் ஆனால் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்தாச்சு. இன்னும் இந்த லைட் எல்லாம் மாட்ட வேண்டிய வேலை இருக்குது. அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அப்படி எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கான். ஸோ டின்னருக்கு வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ரெஸ்டாரண்ட் தான் போகலான்னு. ஸோ நல்லா டயர்டாக இருந்தாங்க அவங்களும். சரி நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. பயங்கர கூட்டம் இங்கே வந்து. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சவுண்ட் ப்ரூஃபே இல்லாதனால இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ரிவ்யூ எழுதணுன்னு இருக்கேன். பயங்கர சத்தம். ஸோ மெனு பார்த்தோம், சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணோம். ஆனியன் ரவா, கார்லிக் நான், அப்புறம் 2 கிரேவி, மிக்ஸ்டு வெஜ்ஜு, இன்னொன்று சைனீஸ் ஸ்டைலில் கோபி இது. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.